வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் MaayaKumar. இன்னைக்கு நம்ம ஷோவில் யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்ஸ் அந்த நிறைய அப்டேட்ஸை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ரஷ்யா வேணுமே யாருமே எதுலேயும் சேர்த்துக்கூடாது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தையே ரஷ்யா கிட்ட யாருமே வச்சுக்கக்கூடாது. ஏதோ டாலரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ரூபலை கொண்டு வரதா புட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார்ல, இதுக்கு யாரும் இசைவு தெரிவிக்கக்கூடாது. குறிப்பாக இந்த வாயு எண்ணெயெல்லாம் வாங்குறீங்களா, இப்போ சாமிங்களாம் நீங்களாம் வாங்காதீங்க, அதுதான் நம்மளோட நட்புக்கு நல்லது. அது இதுன்னு அமெரிக்கா பல கண்டிஷன்ஸை கொண்டு வந்துச்சு. ரஷ்யாவை எதிர்த்து அவங்க கொண்டு வந்த இவ்வளோ கட்டுப்பாடுகளும் ரஷ்யாவை சார்ந்திருக்க பல நாடுகளுக்கும் தலைவலியை கொடுத்துச்சு. அவ்வளோ இதுக்கு லிட்டரலாக சொல்கிறதா இருந்தால் அமெரிக்காவோட மிகப்பெரிய பின்புல பலமாக இருக்குல்ல ஐரோப்பிய நாடுகள், அந்த ஐரோப்பிய நாடுகளே மிரண்டு போயிடுச்சு. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் வாயு எண்ணெய் சார்ந்து நம்பியிருக்க நாடு பார்த்திங்கன்னா ரஷ்யா தான். ரஷ்யா மட்டும் ஆயிலையும் கேஸையும் ஏற்றுமதி பண்ணலை அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிடும். இது நானாக சொல்லலைங்க, சமீபத்தில் ஜெர்மனியே ஒத்துக்குச்சு. இப்போதைக்கு இந்த தடையெல்லாம் ஏற்க முடியாது, வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அமெரிக்காவே அவங்களால பகச்சிக்க முடியல மேற்குலக நாடுகளால், இன்னொரு பக்கம் ரஷ்யாவை முழுமையாக பகச்சிக்கிட்டு வர்ற கமாடிட்டி கூட வேணான்னு சொல்ல முடியல. அப்பேற்பட்ட ஒரு முரண்பாடான மனநிலையில் தான் மேற்குலக நாடுகள் இப்போ சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அமெரிக்காவோட கவனம் அப்படியே இந்தியா பக்கம் திரும்பிச்சு. இது போல் ரஷ்யாவும் இந்தியாவும் மரபு கடந்து லெகசி சார்ந்து மிகப்பெரிய நட்பு நாடுகள். அமெரிக்காவுக்கே தெரியும் இந்தியா நம்ம கூட நட்பாக இருக்கிறத விட ரஷ்யா கிட்ட ஒரு படி மேலே நட்பாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெயை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்தியா நமக்கும் நட்பு நாடு. அப்படி இருக்கிறப்ப நாம் ஒன்று சொன்னால் இந்தியா கேட்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க கேட்க மாட்டுறாங்களே, தொடர்ந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. அதுவும் அந்த லோக்கல் கரன்சி ட்ரேட்னு சொல்லுவாங்க. இந்த டாலரை உள்ளே விடாமல் நம்ம இந்தியன் ருப்பீஸையும் ரஷ்யன் ரூபிளையும் பேஸாக வச்சுக்கிட்டு ட்ரேடு நடக்கும். டாலர் உள்ளே வந்தாதானே அதோட மதிப்பு கொஞ்சம் மேலே போகும், அதை உள்ளே வர விடாமல் இப்படியே நடந்துடும். இந்த மெக்கானிசம் இருக்குல்ல, புதிய பேமெண்ட் மெக்கானிசம், இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை வேற கொடுத்துச்சு. இவ்வளோ விஷயங்களை பார்த்து தான் அமெரிக்கா ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே இந்தியாவை சீன்ற மாதிரி பேசினாங்க. அமெரிக்கா இப்போ ஜோ பைடனே சொல்லியிருந்தாப்புல, இது போல் இந்தியன்ஸ் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது புட்டினை பார்த்து. அவங்க புட்டினை எதிர்த்து டைரெக்டாக எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, நேரடியாக எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க, அஞ்சு நடுங்கிறாங்களோ அது எதுன்னு கேட்டிருந்தாப்புல. ஆனால் இதுக்கு இந்தியர்கள் பதில் ஒருமித்த குரலை என்னவா இருந்துச்சு, நண்பனை பார்த்து நாங்கள் ஏன் பயப்படணும், ஏன்னா ரஷ்யா எங்களோட உற்ற நண்பன், அப்படி இருக்கிறப்ப நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லையே அப்படின்னு எல்லாம் ஒரே நேரத்தில் சொன்னாங்க. இந்த விஷயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கலைபுரம் பெருசாக கொஞ்சம் அமெரிக்காவோட வாய்ஸ் ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, ஏங்க நாங்கள் 1% இருந்து 2% அளவுக்கு மட்டும்தான் ரஷ்யாவில் இருந்து எண்ணெயை இறக்குமதி பண்ணுறோம். ஐரோப்பிய நாடுகள் பண்ணுதில்ல, அதில் ரொம்ப 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 சொற்பம் மட்டும்தான் இந்தியா இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறது ரஷ்யா கிட்டேருந்து. நீங்கள் கேட்கணும்னு நினச்சா முதல்ல ஐரோப்பிய நாடுகளை போய் கேளுங்க, அதுக்கப்புறம் எங்ககிட்ட வாங்க அப்படின்னு நாம் சொன்னதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அதோட ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் பேக் அடிச்சுது. ஓகே, நம்ம இங்கே இருக்க பஞ்சாயத்தை முடிச்சலாம், அதுக்கப்புறம் இந்தியா கிட்ட போகலான்னு சொல்லிட்டு. வர்த்தகம் சார்ந்து இவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டுருக்க இதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் பேசியிருக்காங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைங்க இது இந்த நேரத்தில். அப்போ பைடன் அவர்கள் முன்னாடி பேசினார் சொன்ன பார்த்தீங்களா, 5 நடுங்கதா இந்தியா அதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரியான ஆபாசான வார்த்தைகள் எதையுமே பிரயோகப்படுத்தலை. அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ஈவெண்ட்டை ஃபுல்லாக பார்த்தேன். அதில் எந்த விதமான அது போல் வார்த்தைகளையும் அமெரிக்கா பிரயோகப்படுத்தவே இல்லை. என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க, யுக்ரைனில் அமெரிக்கா மனிதாபிமான உதவிகளை மக்கள் சார்ந்து நிறைய வழங்கிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி இந்தியா அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பைடன் மோடி அவர்களை பார்த்து சொன்னாங்க. இதுக்கப்புறம் மோடி அவர்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் நிறைய மனிதாபிமான உதவிகளை யுக்ரைனுக்கு பண்ணிட்டோம், இது இடே நின்றாது, நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட டாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைன் சார்ந்து இப்படி தான் மேலோட்டமாக இருந்துச்சு, ரொம்ப டெப்த்தாலாம் போகலை. ஏன்னா டெப்த்தாக போனால் விஷயம் ரொம்ப பெருசாக மாறும். ஏன்னா பேசுறது ரெண்டுமே பெரிய தலைங்க அப்படின்றதுனாலேயே மேலோட்டமாக இது போல விஷயங்கள் பேசி முடிக்கப்பட்டுருச்சு. அந்த பக்கம் இட் மீன்ஸ் அமெரிக்காவோட வாஷிங்டனில் இருந்தபடியே ஜோ பைடன் பேசியிருந்தார் பார்த்தீங்களா மோடி அவர்கள் கிட்ட வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில். அந்த நேரத்தில் பைடன் அவர்கள் கூட அவரோட தலைமைத்துவத்தின் கீழே இருக்க முக்கியமான பெருந்தலைகள் 2 பேரும் நம்ம பெருந்தலைகள் 2 பேரும் கூட இருந்தாங்க. ஒரு வழியா அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ஈவெண்ட் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிற்பாடு தான் இந்த ஒயிட் ஹவுஸோட ப்ரெஸ் செக்ரட்டரி இருக்காங்களே ஜென் சாக்கி, இவங்க செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்போ நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இந்த குறிப்பிட்ட 2 தலைவர்களும் பேசினாங்களே இந்த ஈவெண்ட் சார்ந்து என்னென்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டும் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பைடன் அவர்களும் மோடி அவர்களும் பேசி இருந்தது ஆக்கப்பூர்வமாக இருந்திருக்கு, பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்குன்னு அமெரிக்கா சொல்லியிருக்குங்க. ஸோ பஞ்சாயத்து ஓரளவுக்கு இப்போதைக்கு முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் எதுக்காக அமெரிக்கா இந்த பாசிட்டிவான சயின்ஸை வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுக்ரைனுக்குள்ள இனப்படுகொலை நடந்திருக்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இந்த இனப்படுகொலை நிகழ்த்தினதே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தான்.
ஸோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு போர் குற்றவாளி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஒரு விசாரணை குழு ஏற்பாடு பண்ணப்படுது. அந்த விசாரணை குழு யுக்ரைனுக்கே களத்துக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. அந்த விசாரணைக்கு முழுக்க முழுக்க தலைமை பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை தான். அப்பேற்பட்ட விசாரணைக்கு இந்தியா ஆதரவு தெரிவிச்சுது. இங்கே மட்டும் இல்லை, யூஎன்ல இந்தியா இதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. தப்பு யார் பண்ணியிருக்கான்னு முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த நாடை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நாம் உட்காந்து பேசலாம் அப்படின்றதான் இந்தியாவோட எப்போதைய ஸ்டாண்டாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 19 ரஷ்யா தான் குற்றவாளி அப்படின்னு குறி வைக்கிறாங்களே, இதை பல நாடுகள் பெருசாக ஏற்றுக்கலைங்க. ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதான் இந்தியாவோட நிலைப்பாடாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இப்பேற்பட்ட விசாரணைக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்தாங்க. இது அமெரிக்காவுக்கு நல்லா நிம்மதியான ஒரு செய்தியாக இருந்துச்சு. ஓகேப்பா, கொஞ்சம் இந்தியா ரஷ்யாவுக்கு எகென்ஸ்டாக திரும்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்னன்றது ஒவ்வொரு இந்தியனுக்கும் புரியும். Constructive call. It was a productive call. It's a relationship that is vitally important to the United States and to the president. I would not see it as an adversarial. And we, of course, the president conveyed very clearly that it is not in their interest to increase that. But beyond that, I would let the Indian leaders speak for themselves. Support countries like Ukraine. What India has done to date is they have condemned the killings of civilians in Bucha. They've supported calls for an independent investigation. They've provided over 90 tons of humanitarian relief material to Ukraine and its neighbors, to include medicine and other essential relief. Earlier in the conflict, they also used its resources to evacuate almost 150 foreign nationals for 18 different countries. So part of our objectives now is to build on that and to encourage them to do more. And that's why it's important to have leader-to-leader conversations. செய்தியாளர் சந்திப்பு சார்ந்து இவ்வளோ தகவல்கள் வெளியே வந்துருச்சா, இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சுங்க. அல்டிமேட்டு இன்னைக்கு முழுக்க ட்ரெண்டே அந்த செய்தியாளர் சந்திப்பு தான். நம்ம இந்தியாவிலிருந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம்தான். போயிருக்க இந்த 2 பேருமே அமெரிக்காவில் இவங்களோட கவுண்டர் பார்ட்ஸை பார்க்க போகிறாங்க. கவுண்டர் பார்ட் மீன்ஸ் அங்கே அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலர் இருப்பார்ல, அவரையும் அந்த அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை இருக்கல, இதை சேர்ந்த அந்த பெருந்தலையும், இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 4 பேர், நம்ம தரப்பில் 2 பேர், அந்த தரப்பில் 2 பேர். இதை தான் 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக் அப்படின்னுவாங்க. அமைச்சர்கள் மட்டத்திலான ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்பேற்பட்ட முக்கியமான பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் இப்போ நடந்துச்சுங்க. இந்த பைடன் அவர்களும் மோடி அவர்களும் பேசினாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ பைடன் அவர்கள் கூட இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்கள தான் பெருந்தலைகள்னு சொல்லியிருந்தோம் அந்த டைமில். ஓகே, இந்த 2+2 டயலாக் முடிஞ்ச பிற்பாடு செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு. எப்படி இந்த ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பொதுவாக எப்படி பார்ப்போம், பத்திரிகையாளர் சந்திப்பேன் யார் யாருக்கெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அந்த பத்திரிகையாளர்கள்லாம் கை தூக்குவாங்க. அங்கே இருக்கிற பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், ஓகே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கால்ஃபர் பண்ணுவார். அவங்க அதுக்கப்புறம் எழுந்து கேள்விகளை கேட்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென் சாக்கி போல நபர்கள் பேசுகிறப்போ அங்கே இருக்க செய்தியாளர்கள் தன்னிச்சையாக கேள்விகளை கேட்பாங்க. இப்படி நடக்கும். ஆனால் இந்த 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக் முடிஞ்ச பிற்பாடு 4 பேர் ஸ்டேஜில் தோன்றுறாங்களே, இவங்ககிட்ட கேள்விகள் எப்படி கேட்கப்பட்டுச்சுன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க யார்கிட்ட என்னென்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை அப்படியே ஒன்று பைஹார்ட் அப்படின்னா எழுதி வச்சுக்கணும். இப்போ 4 பேருக்குமே அவங்க கேள்விகளை முன்வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி அவங்களுக்கெல்லாம் கேள்வி இதுன்ட்டு அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சார் இது உங்களுக்கான கொஸ்டின் சார்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. அப்படியே சார் இது உங்களுக்கான கொஸ்டின் இன்னொரு கேள்வி, அப்படியே 4 பேருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அவங்க கேள்வி கேட்டு முடித்த பிற்பாடு 4 பேரும் ஒவ்வொருத்தராக பதில் சொல்லுவாங்க. புரியுதாங்க? இப்படி தான் இந்த குறிப்பிட்ட செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. இந்தியா அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பு, இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் அண்ட் யுக்ரைன் விவகாரம், இது எல்லாமே பெருசாக போயிட்டுருக்க இந்த நேரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் கேட்கப்படுற ஒவ்வொரு கேள்வியும் அதுக்கு வர்ற பதிலும் அந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கண்டென்ட்டில் அப்படியே இப்போ ட்ராவல் பண்ணுங்கள். இதில் நம்ம இந்த 3 பேரை விட்டுடலாம். ராஜ்நாத் சிங் அவர்கள், இன்னொரு பக்கம் பிளின்கன், அப்புறம் ஆஸ்டின், இந்த 3 பேரை விட்டுருங்க. ஒரு நபர் இருக்கார்லங்க, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், மாஸ்க் காமிச்சிட்டாருங்க. அசரவேல மனுஷன், பயங்கரமாக பேசினாப்புல. அங்கே பதில் அந்த அளவு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸோடு சொல்லியிருந்தாப்புல. இந்த செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது ராஜ்நாத் சிங் அவர்களையும் இவங்களே இணைச்சி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது போல் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கீங்க இந்தியா, ஐரோப்பிய நாடுகளும் இதில் பயங்கரமாக கோவத்தெல்லாம் தெரிவிச்சானா இந்தியா தொடர்ந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதிகப்படியாக ஆயில் வாங்குறீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம பதில் சொன்னாங்க, உங்களோட அந்த பரிந்துரை இருக்குல்ல அதுக்கு தேங்க்ஸுங்க, இது போல் அட்வைஸ்லாம் கொடுக்குறீங்க, ஓகே தேங்க்ஸுங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்தியாவை கிடையாது, ஐரோப்பிய நாடுகளை. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் தான் இப்போ வரைக்கும் அதிகப்படியான எரிசக்தியை ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஆயில் வாயு இது போலலாம் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒரு நாள் மதியான நேரத்தில் மட்டும் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வாங்குறாங்களே, இந்த எண்ணெயோட அளவு அப்படின்றது
ஒரு மாதம் முழுக்க முழுக்க இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்க பார்த்தீங்களா, அந்த அளவை விட அதிகமாக இருக்குது அப்படின்னாருங்க. புரியுதா? இந்த நூனையும் 1 மந்த்தையும் கம்பேர் பண்ணி நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் நச்சுன்னு ஒரு பதிலை கொடுத்துருந்தாப்புல. I think I probably answer for both of us. First of all, thank you for the advice and suggestions in your question. I prefer to do it my way and articulate it my way. Now, as Secretary Blinken has pointed out, we have made a number of statements which outline our position in the UN, in our parliament, and in other forums. And briefly, what those positions state is that we are against the conflict, we are for dialogue and diplomacy, we are for urgent cessation of violence, and we are prepared to contribute in whatever way to these objectives. I noticed you refer to oil purchases. If you are looking at energy purchases from Russia, I would suggest that your attention should be focused on Europe, which probably we do buy some energy which is necessary for our energy security. But I suspect, looking at the figures, probably our total purchases for the month would be less than what Europe does in an afternoon. So you might want to think about it. அதுக்கு பிற்பாடு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார். இது போல் இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு நாடுகள்லையும் உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க, எரிசக்தி பாதுகாப்பு ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த 2 செக்மெண்ட்டுமே அந்த நாட்டில் வாழ்கிற பொதுமக்களை நேரடியாக தொடர்பு படுத்தி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாட்டுக்குள்ளே எரிபொருளை இறக்குமதி ஆகணும்னு வச்சுங்க, இந்த க்ரூட் ஆயில் போன்ற விஷயங்கள்லாம். நம்ம நாட்டுக்குள்ளே பெட்ரோல் டீசல் அப்படின்ற ஒன்று இருக்குமா? இருக்குது, அதெல்லாம் ஓகே. இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி ஆகலை அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை தேடி தேடி நம்மளால் குறைஞ்ச விலையில் சாப்பிட முடியுமா? முடியாது. இப்பேற்பட்ட விஷயங்கள் ரெண்டுமே, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி செக்யூரிட்டி, இதை சார்ந்து தான் இவரோட பதில் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கும் எரிபொருள் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்பேற்பட்ட எரிபொருள் பாதுகாப்புன்ற விஷயத்தில் இந்தியா ரொம்ப தீவிரமாக இருக்கும். இது ஏதோ ஒரு சில அரசியல் நோட்டு மாதிரி சொல்லி சுருக்கிட முடியாத இந்த விஷயத்தை, இது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு முடிவு. எது எப்படி இருந்தாலும் அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையில நடந்துட்டு இருக்க வர்த்தகம் இருக்குல்ல, அது இப்போ வரைக்கும் செழிப்பாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பல விஷயங்களை சொல்லியிருந்தாப்புல. Given our energy security concerns, again, I don't want this whole subject to go off on a sort of a political note. Every country looks at its best options, and I think today an expanding India-US energy relationship, which by the way didn't exist some years ago. If my memory is right, you are the second largest LNG supplier to India, I think the 4th or the 5th largest crude oil supplier, a big partner in the renewable side, including the agreement which Secretary Blinken just mentioned. So we have, there is so much more going on in the world today, and a large part of it is really to fully explore the opportunities between India and the United States. அண்ட் அல்டிமேட்டாக என்ன சொன்னார் ஜெய்சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மனிதாபிமான உதவி பொருட்களை யுக்ரைனுக்கு இந்தியா இதுக்கு முன்னாடி நிறைய வழங்குச்சு, இதுக்கப்புறமும் நிறுத்த மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் வழங்குவோம். ஆனால் ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டால் உலக அளவில் இந்த உணவுப் பொருட்கள் இருக்குல்லங்க, அந்த செக்மெண்ட் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இதன் காரணமாக பல நாடுகளில் உணவு பாதுகாப்புன்றதை கேள்விக்குறியாக மாறி நிற்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சமையல் எண்ணெயை அதிகப்படியாக நம்ம இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா யுக்ரைன் தான். இது மாதிரி நிறைய கமாடிட்டிஸை சொல்லலாம், ரஷ்யா பக்கமாக சொல்கிறேன், யுக்ரைன் பக்கமாக சொல்கிறேன். ஆனால் உணவுப் பொருட்கள் துறையில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் யுக்ரைனும் சேர்ந்து தான் உலகத்திலே டாமினண்ட்டாக இருக்காங்க. அப்பேற்பட்ட 2 நாடுகளும் முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உலகளாவே ரீதியில் உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாக தானே மாறும். அதை தான் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் இந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்காக இந்தியா தொடர்ந்து முயற்சிச்சுட்டு இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட சரி கட்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு. Ukraine situation. I think part of what we are doing is to press for a cessation of hostilities, which I think everybody would agree would mitigate matters and clearly make the world less unpredictable. We are also addressing the humanitarian situation. In fact, we have the Ukrainians have been in touch with us especially for the supply of medicines. We have already provided humanitarian relief to Ukraine, to some of the neighbors, and even as we speak, a shipment of medicines is being delivered or will be delivered very soon to Kiev.
We have discussed the economic consequences as well. I mean, we are looking at it ourselves, but we've discussed it as partners. I think a big concern we have, and not just we, I think the world has, is of energy security, of rising prices, of increasing premiums, of limited supplies. So today you have to understand it is a legitimate concern of countries to ensure their energy security. But an equally big worry which is emerging is of food security. There are concerns across geographies of societies who are importing wheat or sugar or other foodstuff out of the conflict region. So we have discussed today, not just us, but I think the subject also came up in the virtual summit between Prime Minister Modi and President Biden, about what could India do to stabilize the global economic situation. And we are quite willing, and in fact we've already started responding to the need for greater food supplies, especially wheat most of all, but to some degree sugar as well. மக்களே, சர்வதேச அரங்கில் இந்தியாவோட மவுசு என்னன்றதை நிரூபிக்கிறதுக்கு இதை விட ஆகச்சிறந்த சான்றுகள் உங்களுக்கு தேவையா என்ன? அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.